இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவபரம்புடைய திருவருள் கருணையின் காரணமாக சைவ சமயத்திலே உள்ள மங்கள சடங்குகள் வரிசையிலே இந்த பூப்புனித நீராட்டு விழா பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். எங்களுடைய வாழ்வியல் மனித வாழ்வியல் மரபிலே சைவ வாழ்வியல் மரபிலே இந்த பெண் பிள்ளைகள் பூப்படையும் போது செய்யப்படுகின்ற இந்த விழா இந்த பூப்புனித நீராட்டு விழா என்று சொல்லப்படுகிறது. பெண் பூப்படைதலை குதூகலம் நிறைந்ததாக அங்கே பெண்ணானவள் புஷ்பவதியாகும் அந்த எங்களுடைய பேச்சு வழக்கிலே சாமத்தியப்படுதல், அங்கே புத்தி அறிதல், ஆளாதல் என பலவாறாக சொல்லுகிறார்கள். இந்த பெண் பூப்படைதல் எங்களுடைய மரபு வழியில பல சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 10 வயதிற்கும் 11 வயதிற்கும் இடைப்பட்ட பருவத்தில் இந்த பெண்கள் பூப்படைதல் நிகழ்கிறது. இது பிள்ளையினுடைய உடல் நலம், அங்கே வாழும் பிரதேசம், இந்த தட்பவெட்ப நிலை, அந்த பரம்பரை என்பவற்றுக்கு ஏற்ப மாறுபடலாம் என்று சொல்லுகிறார். பெண்மைக்குரிய அந்த உறுப்புகளுடைய வேகமான வளர்ச்சி காணப்படுகிறது. அந்த கர்ப்பப்பையில் ஏற்படும் அபிவிருத்தியால் அந்த தீட்டு வெளிப்படுதலே அந்த பூப்படைதலின் அடையாளமாக கொள்ளப்படுகிறது. இந்த வேளையில் அந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சிக்கும் உளவிருத்திக்கும் உரிய பராமரிப்பு முறைகள் இடம்பெற வேண்டும், சரியாக இடம்பெற வேண்டும். 4 நாட்கள் வரை அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு பெண் பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த உணவிலே 4 நாட்கள் வரை அந்த பிஞ்சு கத்தரிக்காய் சாறு, வேப்பந்தளிர், மஞ்சள், நற்சீரகம், உள்ளி என்பவற்றை அரைத்து திரட்டி உருண்டைகளாக விழுங்க கொடுப்பார். இது ஏனென்றால் அந்த கர்ப்பப்பையை தூய்மையாக்கும் அந்த விருத்திக்கும் இவை அருமருந்தாகும் என்று சொல்லப்படுகிற இந்த உலகிலே மனிதர்களை உட்பவிப்பவள் பெண். அந்த உட்பவிக்கின்ற இடம் கர்ப்பப்பை என்று சொல்லப்படும். அந்த கர்ப்பப்பை பலமாக இருக்க வேண்டும், கிருமி தொற்றற்றி இருக்கிற பொழுதுதான் அங்கே வம்ச விருத்தி என்பது முக்கியமாக இருக்கிறது. அதற்காக அந்த பெண்ணுக்கு இந்த உணவை அரைத்து கொடுக்கிறார்கள். அது கர்ப்பப்பை பலம் விருத்திக்கு கொடுக்கப்படுது. அந்த பிள்ளையினுடைய எதிர்கால உடல் நலம் இக்கால பராமரிப்பிலே தங்கி இருக்கிறது. பிள்ளை பூப்படைந்து 4ஆம் நாள் அல்லது 5, 7, 9, 11, 13ஆம் நாட்களில் ஒரு சுப நாளிலே இச்சடங்கை செய்யலாம். காலை வேளையிலே செய்தல் நன்று என்பது எங்களுடைய சாஸ்திர மரபாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வசதிக்கேற்ற வகையிலே காலங்களை மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த பருவமடைந்த பெண்ணினுடைய 2 கைகளிலும் ஒவ்வொரு வெற்றிலைக்குள்ளே பாக்கும் சில்லறை காசும் வைத்து சுருட்டி கொடுத்து தலையில் வெள்ளை துணியால் மொட்டாக்கிட்டு பால் அருகு வைக்கிற இடத்திற்கு அங்கே மாமியார் அழைத்துட்டு வருவார். தாய் மாமன், தாய் வழியிலே வருகிற தாய் மாமன் மாமியார் அங்கே அழைத்து வருவார். பலகையின் மேலே வெள்ளை துணி விரித்து அதில் கிழக்கு நோக்கி இருக்க செய்வார். அவளின் முன் நிறகுடம் குத்து விளக்குகளும் ஒரு பாத்திரத்தில் பால், அருகு, மஞ்சள், சில்லறை காசு என்பனவும் இருக்கும். அங்கே நிறகுடம் வைக்கப்படுகிற 2 குத்து விளக்கு வைக்க வேண்டும். சுபகாரியங்களுக்கு எப்பொழுதும் 2 குத்து விளக்கு வைக்க வேண்டும். அமங்கல காரியங்களுக்கு தான் 1 குத்து விளக்கு ஏற்றுவார்கள். அங்கே நிறகுடம் வைத்து குத்து விளக்குகளும் ஏற்றி அங்கே ஒரு தூய்மையான பாத்திரத்திலே பால், அருகு, மஞ்சள் கலந்திருக்க வேண்டும். அதற்குள்ளே சில்லறை காசு என்பனவும் இருக்கும். அங்கே அருகு போல் சந்ததி தொடர்ந்து தழைத்து வளர வேண்டும். அந்த மஞ்சள் கிருமி நீக்குகிற ஒரு விஞ்ஞானபூர்வமாக உடல் நோயை தீர்க்கிற சக்தி மஞ்சளுக்குள்ளே இருக்கிறது. பால் ஒரு மங்கள பொருள், மஞ்சள் மங்கள பொருள். அதற்குள்ளே அந்த செல்வ வளத்திற்காக அந்த சில்லறை காசை இடுகிறார். அங்கே இன்னொரு தட்டிலே
பழம், பாக்கு, வெற்றிலை, தேங்காய், கற்பூரம் என்பன இருக்கும். அங்கே பெண்ணை நிறகுடத்தையும் தீபத்தையும் பார்க்க செய்து மொட்டாக்கை நீக்கி கற்பூரமேற்றி வழிபட வேண்டும். அதன்பின் மாமன் தேங்காய் உடைக்க மாமி இரு கைகளினாலும் பாலை எடுத்து ஆசீர்வதித்து பெண்ணின் உச்சியிலே 3 முறை வைப்பார். தொடர்ந்து சுமங்கல மங்கையர்களில் ஒற்றை எண்ணிக்கையில் வரக்கூடிய தொகையினர் அந்த பால் அருகு வைப்பார். பின் பெண்ணை நீராட்டு மிளத்திற்கு அழைத்து சென்று கிழக்கு நோக்கி இருக்க செய்து மாமன் நீரை அள்ளி கொடுக்க மாமி முதலியோர் பாலருகு வைத்தவர்கள் அங்கே நீராட்டுவார். முதல்ல தாய் மாமன் மாமி அந்த நீரை ஊற்றுவார்கள். அதன் பின் அங்கே பாலருகு வைத்தவர்கள் கட்டாயம் அங்கே நீர் ஊற்ற வேண்டும். நீராட்டி முடித்ததும் முன்போல முட்டாக்கிட்டு கையில் வெற்றிலை சொல் கொடுத்து வீட்டுக்குள்ளே அழைத்து செல்லும். பின்பு பெண்ணை அலங்காரம் செய்து பெண்ணின் கையில் மாமன் பூரண கும்பத்தை கொடுத்து அங்கே கன்னி பெண்கள் தீபங்களுடன் முன்னே செல்ல சுமங்கலி பெண்கள் ஆலாத்தி பொருட்களுடன் பெண்ணை அந்த மணவரைக்குள்ளே அழைத்து வருவார். அங்கு தீபங்களையும் ஆலாத்தி தட்டங்களையும் வரிசையாக வைத்து அந்த பெண்ணை கும்பத்துடன் நடுவில் இருக்க செய்து சுமங்கலி பெண்கள் அங்கே ஆராத்தி எடுக்கிற நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அந்த பிள்ளையின் முன் இரு சுமங்கலி பெண்கள் எதிரெதிர் நின்று அந்த ஆராத்தி தட்டை 3 முறை இடமிருந்து வலமாக மேலும் கீழும் சுற்றி பெண்ணின் வலது தோளால் அதை பின்னால் கொடுத்து கண்ணூறு கழிப்பார்கள். இப்படியே இருவராக வந்து அங்கே நிறை நாளி பிட்டு களி, அங்கே பால் சாதம், பிட்டு களி பால் சாதம் போன்ற பொருட்கள், சோறு கறி தேங்காய் பலகாரம் பழங்கள் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் பூத்தட்டு அங்கே பால் ரொட்டி வேப்பிலை ஆகியவற்றால் இந்த ஆராத்தி எடுக்க வேண்டும். பூத்தட்டால் ஆராத்தி எடுத்துவிட்டு பூக்களை பெண்ணின் மேல் தூவ வேண்டும். அங்கே பால் ரொட்டி தட்டத்தினால் ஆராத்தி எடுத்துவிட்டு பால் ரொட்டிகளை நொறுக்கி 4 பக்கமும் எறிவார்கள். வேப்பிலையால் பெண்ணின் உடலை தடவி வாயில் மென்று துப்பச் செய்தல் வேண்டும். பின் பெண்ணின் பெற்றோர் பெண்ணுக்கு அங்கே ஆண்டாள் மாலை அணிந்து நிறகுடத்தை மாமனும் குத்து விளக்கை மாமியும் கொண்டு முன்னே செல்ல பெண் பூசை அறைக்குள் செல்வார், அழைத்து செல்லப்படுவார். அங்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்தபின் பெற்றோரையும் மாமன் மாமியையும் வீழ்ந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறுவார். பின் உறவினர் நண்பர்கள் அங்கே பெண்ணை வாழ்த்தி அன்பளிப்பு பொருட்களை வழங்கி இந்த அங்கே மகிழ்வார்கள். இந்த பூப்புனித நீராட்டு விழா என்பது ஒரு பெண்ணினுடைய பருவ வளர்ச்சியிலே முக்கியமாக இருக்கிறது. அந்த பூரண கும்பம் என்பது நிறை குடத்தை அங்கே அந்த கொத்து என்று சொல்லுவார்கள். அதை பெண்ணினுடைய கையிலே கொடுப்பார்கள். என்றால் என்னாலும் வாழ்வியல் உணவிற்கு குறையின்றி இந்த மண்ணிலே மங்களமாக அந்த குழந்தை பெண் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கு செய்யப்படுகிற இந்த பூப்புனித நீராட்டு விழா என்பது ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் அவளுக்குரிய அந்த முதல் சடங்காக இந்த சடங்கு நடைபெறுகிறது. இது பெண்ணினுடைய உற்பத்தியிலே அந்த கரு வளர்ச்சியிலே முக்கியமான ஒரு சடங்காக இருக்கிறது. பெண்ணினுடைய பருவ மாற்றத்திலே ஒரு முக்கியமான சடங்காக இருக்கிறது. இதனுடைய சைவ சமயம் காட்டுகிற வாழ்வியல் நெறிமுறைப்படி நாங்கள் இந்த சடங்கை செய்வோமாக இருந்தால் அது மங்கள சடங்காக இருப்பதனால் வாழ்வியல் மங்களம் நிறைந்ததாக இருக்கும் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவபரம்புடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.